உண்மை உறக்கச்சொல். நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டும் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓவில் ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகியாச்சு. யாரெல்லாம் எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டிங்கை பற்றி தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முதல் தடவை இல்லை, நிறைய நபர்கள் இதை தெரிஞ்சு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் புதிய நபர்கள் இனிமே தான் இதில் ஆரம்பிக்க போகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, நானும் அதில் ஒரு புதிய நபர் தான். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு நான் சொல்லிக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கேம் மாதிரி தான். இந்த இடத்துல நம்மளுடைய புரிதல் இருந்தால் மட்டும்தான் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும். நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத ஒரு ஷார்ட்டாக தெளிவாக சொல்லியிருந்தது. அதை பற்றி நான் விளக்கமாக இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவையானது, ஆன்லைன் கோர்சஸில் நீங்கள் எஸ்பிஓ மூலமாக அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு நியூ பாஸ்வேர்ட், நியூ யூசர் நேம் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டு, அந்த யூசர் நேம் உங்களுக்கு மெயிலேயே வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பாஸ்வேர்டில் உங்களுக்கு உள்ள ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஒரு 12 இலக்க எண்களுக்கு மேலே தான் இருக்கணும். அதுலேயும் இந்த மாதிரி டிசைனில் உள்ள சின்ன சின்ன ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஐடி பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் இப்போ நாம் தெளிவாக. எனக்கு நியூவாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற இமெயில் வரலை. அதனால் நான் ஒரு சின்ன யோசனை, வேறு ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை வாங்கின பிறகு அந்த லிங்க்குக்கு உள்ளே போயாச்சு. போன பிறகு அவங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி எக்ஸ்பைர்டுன்னு வந்துடும். நாம் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். இமெயில் அட்ரஸ், யூசர் நேம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை இதில் இப்போ போடுங்க. இப்போது நானும் என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன். இந்த லிங்க்கை உங்களுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உண்மையாகவே ஆன்லைன் கோர்சஸில் அப்ளை பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது பயன்படும், இல்லைனா பயன்படாது. கொடுத்துட்டு கெட் நியூ பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போன பிறகு செக் யுவர் இமெயில் ஃபார் த கன்ஃபர்மேஷன் லிங்க் தென் விசிட் லாகின் பேஜ். ஸோ இப்போது நம்மளோட மெயில் ஐடியை விசிட் பண்ண சொல்லுது. எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பாருங்கள், பாஸ்வேர்ட் ரீசெட்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ளே போயாச்சு. இப்போ பாஸ்வேர்ட் நான் ரீசெட் பண்ண போகிறேன். என்னோடய யூசர் நேம் ஷோ ஆகிட்டு என்னோடய லிங்க், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த லிங்க்குள்ளே போகிறேன். உள்ளே போனதுமே என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நியூ பாஸ்வேர்ட் வந்தாச்சு. ஸோ இதுதான், இவ்வளவு தான், குழப்பம் வேணாம். இப்போ இதை நான் நியூ பாஸ்வேர்டை கொடுக்குறேன். பாஸ்வேர்டில் இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒன்று, ஜஸ்ட்டு நீங்கள் மொத்தமாக 12 இலக்க எண்கள் கொடுக்கணும். அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு 12 எண்களுக்கு மேலே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டை கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்ததுமே க்ரீன் கலரில் ஸ்ட்ராங்னு வந்தாச்சு. வந்த பிறகு நான் இப்போது சேவ் பாஸ்வேர்டை கொடுக்க போகிறேன். சேவ் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. எனக்கு ஓகே, யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் ரீசெட். இப்போ அதே இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இப்போது மறுபடியும் லாகின் கொடுக்கலாம். லாகின் ஷோ ஆகியாச்சு. உங்களோட யூசர் நேம்ங்கிறது எல்லாரும் பொறுத்தளவு உங்களோட ஸ்டாஃப் ஐடியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன். ஓகே, என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய பாஸ்வேர்டை கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு ரிமெம்பர் மீன் போட்டேன். அதாவது இது மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்குமோ அப்படிங்கிறதுக்காக, கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நினைக்கிறேன். கொடுத்தாச்சு, லாகின் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். லாகின் கொடுத்த பிறகு இனிமேல் உள்ளே போயிட்டு அவ்வளவு தான்.
ஹலோ கிளின்டன் வந்தாச்சா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போது மேலே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அலோவ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே இருக்கும். நான் பேசிக் கோர்சஸ் தான், ஓகேவா? நான் ஸ்டார்டிங் கோர்சஸ் இருக்குல்ல, அதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் கோர்சஸ், கம்ப்ளீட் கோர்சஸ், ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன பிகினர் கோர்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பிகினர் கோர்சஸில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் 14 லெசன் இருக்கும் போல். எனக்கு சின்ன பிள்ளையில் ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. 14 லெசன் இருக்குது. இதில் தான் நாம் இனிமேல் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி கிளாஸை கற்றுக்க போகிறோம், அதோட ஃபீட்பேக் என்ன எல்லாத்தையுமே நாம் பார்த்துக்கலாம். இப்போ உள்ளே வந்த பிறகு இதில் பிகினர் கோர்சஸ் இருக்குது. நான் இதை டச் பண்ணுறேன். டச் பண்ணி உள்ளே போனதும் கீழே ஒவ்வொரு இதாக கொடுத்துருப்பாங்க. இதை படிப்பீங்கன்னா படிச்சுக்கோங்க, இல்லைனா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுல மாடல் 1ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்ட வீடியோவை கொடுத்த பிறகு அந்த வீடியோ வருது. இந்த வீடியோவில் சரியாக 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அரை மணி நேரம் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்பீடு வச்சிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டுக்காமல் இருந்துடாதீங்க. எதுவுமே உங்களுக்கு விளையாட்டாக எடுக்க வேணாம். எதுவுமே சரி, சில விளையாட்டுக்களை கூட நம்மளோட வாழ்க்கையில் கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நம்மளோட வாழ்க்கையவே அந்த விளையாட்டு மாற்றும். எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நாளைய உங்களை நம்பி நீங்களும் சம்பாதிக்கலாம், யாரையும் நம்பாமல். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில்